கொண்டு வச்சுருக்காங்க. 3000 ரூபாய் கொண்டு போய் கொடுக்க வாங்கிக்கங்கன்னு சொல்லி வாங்காமல் ஓட்டுறேன். என் சொந்த பணம், நான் வங்கியில் மேலே பணி செஞ்சிட்ருக்கேன். என்னோடய சொந்த பணத்தில் 30,000 ரூபாய் எடுத்துகிட்டு பிச்சைக்காரங்க பக்கத்தில் போயிடுது. பேசி கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக பிச்சை எடுத்தால் 300 ரூபா கிடைக்குதுன்றாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஒரு நாள் முழுக்க பிச்சை எடுத்தால் 300 ரூபா தான் கிடைக்குது. ஒரு நிமிஷம்னு சொல்லி 30,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து 3000 ரூபாய் நீ எடுத்துக்கோ, குழந்தைக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க. அப்படி அசைத்து மீனவங்க குழந்தைய பர்த் சர்டிஃபிகேட்டு, உன்னோட ஆதார் கார்டு, வீட்டுக்கோட ஆதார் கார்டு அதெல்லாம் காமிச்சிட்டு 3000 ரூபாய் எடுத்துருவோம். கம்முன்னு எழுந்திரிச்சு போவாங்க. ஏமா வேணாமான்னு கேட்கேன். வீட்டில் இருக்கு, ஃபோன் நம்பர் தான், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடு, நான் வந்துட்டேன். இப்போ அண்ணா நகர்லேருந்து ஃபோன் வருது, சார் அண்ணா நகர்லேருந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க சார், 2-3 குழந்தைங்க தூங்கிட்டே இருக்குது சார். உடனே அண்ணா நகர் ஸ்பாட்டுக்கு போவேன். 30,000 ரூபாய் எடுத்துட்டு பின்னால் ஓடுறேன். சிக்னலில் எல்லாம் பார்க்குறது வேடிக்கை, வாங்கிட்டு போமா காசு வாங்கிடும். அது வரைக்கும் வேணும்னு சொன்னாலே ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், புருஷனோட ஆதார் கார்டு கேட்ட உடனே நீங்கள் ஃபேஸ்புக்லேயே பார்த்துக்கலாம். வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன விஷயம் கேட்டால் அது அவங்க குழந்தை கிடையாது. குழந்தைகளுக்கு டிஎன்ஏ பரிசோதனை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம உடனே தமிழ்நாடு அரசை மைய பார்த்தோன்னு நினைப்பாங்க. இது இந்தியா முழுக்க கொண்டு வரணும். என்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இதை நான் வீடியோலாம் போட்ட பிறகு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு தகவல் வருது, கும்பகோணத்தில் ஒரு குழந்தை தூங்கிய நிலையில் பிச்சை எடுக்காங்கன்ட்டு. போலீஸை வச்சு விசாரிச்சா சத்தீஸ்கரில் காண போன குழந்தை கும்பகோணத்தில் ஒரு சந்துக்குள்ளே பிச்சை எடுக்குது. இது சத்தீஸ்கரில் காண போன குழந்தையா? ஆதாரத்தோடு இருக்கு. இவ்வளோ காசு கொடுக்கணும் வேணான்றீங்க.